பிரைஸ் அல்ல. குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 127 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சங்கீதம் 127 அதிகாரம் 3 வசனம். தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தமது ஜனங்களுக்கு பல்வேறு வழிகளில் தெரியப்படுத்துகிறார். அதில் மிகவும் எளிமையான மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு தான் நித்திரை. தன் வாழ்நாள் முழுவதிலும் நித்திரையில் ஒரு கனவு கூட கண்டிராத மனிதன் என்று யாரும் இருக்க முடியாது. ஆனால் கனவுகளை சிலர் அசட்டை செய்கிறார்கள், சிலர் மறந்து விடுகிறார்கள், வெகு சிலரே அதற்கு செவி சாய்க்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையில், அதாவது கர்த்தருடைய வேதத்தில் கனவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் அறிந்து கொள்ள முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்யும் முன் தேவன் அவற்றை சொப்பனங்கள் மூலமாகத்தான் தீர்க்கதரிசிகளுக்கு தெரியப்படுத்துகிறார். வேத வசனத்திலிருந்து அநேக உதாரணங்கள் வாயிலாக இதை நாம் உறுதிப்படுத்த முடியும். தேவன் ஆபிரகாமோடு ஒரு கனவின் மூலமே உடன்படிக்கை செய்தார். யாக்கோபோடு கூட சொப்பனத்தில் பேசினார். ஒரு கனவின் மூலம் வரப்போகும் பஞ்சத்தை குறித்து பார்வோனுக்கு சொப்பனம் கொடுத்து அதன் மூலம் யோசேப்பின் சொப்பனத்தை நிறைவேற்றினார். இதனால் தான் சாலமோன் ராஜா கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தருகிறார் என்று சொல்கிறார். தான் செய்ய போகிற காரியங்களை அறிவிக்கவே தமக்கு பிரியமானவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார். தேவன் கனவுகள் மூலமாக நினைத்து பார்க்க முடியாதவைகளையும் மதிப்பிட முடியாதவைகளையும் செய்கிறார். சாலமோன் ராஜா தன் ஞானத்தை ஒரு கனவின் மூலமே பெற்றார். எப்படி என்றால், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பதுடன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்றார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொப்பனத்திலே சாலமோன் பெற்றதினால்தான் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தருகிறார் என்று சொல்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமான நாமும் நித்திரைக்கு செல்லும் முன்பாக ஜெபித்துவிட்டு செல்வோமானால் நமக்கும் கர்த்தர் சொப்பனங்கள் தந்து நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற காரியங்களையும் ஜெயத்திற்கான ஆசீர்வாதத்திற்கான வழிகளையும் வெளிப்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சாலமோன் ராஜா சொல்லியதைப் போல கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நடக்க போகிற காரியங்களையும் தேசத்திலும் நடக்க போகிற காரியங்களையும் வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வாதமான வழியிலே நடத்தி செல்லுமாறு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.